உண்மையும் நேர்மையும் மட்டுமே உன்னை உருவாக்கும் கருவிகள் அப்படின்னு சொல்லி இந்த ஒரு வீடியோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். நம்மளுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றக்கூடிய ரெண்டு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் அண்ட் ஹானஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டியர் லீடர்ஸ், இந்த விஷயத்தை இங்கே நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நம்மளுடைய நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்ரோச்சிங் மெத்தடில் இன்விடேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிஸ்னஸ் மீட்டிங்க்கு ஒரு பீப்புளை கூப்பிடக்கூடிய அந்த இடத்துல நிறைய பேர் வந்துட்டு பார்த்திங்கன்னா பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய என்ன சொல்கிறதுனா ஒரு தப்புன்னு சொல்கிறதா இல்லை சேலஞ்சுன்னு சொல்கிறதா வாட் எவர் இட் இஸ், அதை நீங்கள் எப்படி வேணால் எடுத்துக்கங்க. ஓகே, ஸோ ஜாப்னு சொல்லி சேலரின்னு சொல்லி அந்த மைண்ட் செட்டில் ஒருத்தங்களை கூப்பிட்டு வந்து இங்கே பிஸ்னஸ் ப்ராடக்ட் இந்த மாதிரி சேல்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு தெரிய தான் போகுது. டெஃபினெட்லி அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த விஷயம் தெரியிறப்ப அவங்களை ஜாப்ன்ற அந்த மைண்ட் செட்டில் கூப்பிட்றப்ப இது என்ன சார் ஜாப் ஃபிக்ஸ்டு சேலரி அப்படின்ற மைண்ட் செட்டில் வர்றவங்க நிறைய பேர். ஓகே, ஸோ அதுவும் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுறதுனால நம்மளை வந்துட்டு இந்த இண்டஸ்ட்ரியை நம்மளை பார்த்தாலே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒதுக்கி விடக்கூடிய அளவுக்கு நம்மளுடைய அந்த மெயின் கான்செப்ட் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்சாகவே இருக்குது நெட்வொர்க் மார்க்கெட்டிங். இதனால் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கை பார்த்தா எல்லாருக்குமே வெறுப்பாக இருக்குது. ஸோ அதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அடுத்த லெவல் வந்துட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்குது புதுசாக வர்றவங்க, அடுத்த ஜென்ரேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ உண்மையிலுமே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்னு சொல்லி இதில் வந்துட்டு ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம், அதில் வந்துட்டு அந்த பணத்தை வந்துட்டு நம்ம கொடுத்தா தான் பணம் நம்ம வந்துட்டு ப்ராடக்ட் கொடுப்பாங்க வித்தவுட் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஆனால் பிஸ்னஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது கிடையாது, கொடுக்குற அமௌண்ட்டுக்கு ப்ராடக்ட் வாங்குறாங்க வாட் எவர் இட் இஸ், ஆனால் அதற்கான பணத்தை நம்ம கொடுக்கணும். ஓகே, அப்போ அது வந்துட்டு மக்களுடைய பார்வையில் அது இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, பிஸ்னஸ்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லி உங்களுடைய மீட்டிங்க்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் இன்வைட் பண்ணுற அந்த ஒரு தைரியம் யாருக்கு இருக்குது டியர் லீடர்ஸ்? ஓகே, ஸோ உண்மையிலையுமே அந்த தைரியம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா நீங்கள் தான் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் பண்ணுறதுக்கு சரியான ஆட்கள். ஓகே, உண்மையை சொல்லி மட்டும் பிஸ்னஸுக்கு கூப்பிட்டாலே போதுமானது அப்படின்றத நான் இங்கே பதிவு பண்ணிவிட்டு இந்த ஒரு வீடியோக்கு நான் வெல்கம் பண்ணிக்கிறேன். அகம் குளோபல் கே லீடர்ஸ் கம்யூனிட்டி இஸ் காமன் ஃபார் ஆல் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி. ஸோ நம்மளுடைய இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நிறைய விதமான நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட ஸ்கில்ஸை நிறைய பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்கில்லில் ஹவு டு இன்வைட் டைரக்ட் பிஸ்னஸ் அப்ரோச் டு நோன் ஆர் அன்னோன் வாட் எவர் இட் இஸ். டைரக்ட் பிஸ்னஸ் அப்ரோச், இது பிஸ்னஸ் இது வந்து பிஸ்னஸ்னு சொல்லி இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணோம் வாட் எவர் இட் இஸ். ஓகே, ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் இருக்குது இதில் கண்டிப்பாக அப்படின்ற விஷயத்தை சொல்லி எப்படி இன்வைட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு 6 டெக்னிக்கை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அந்த 6 டெக்னிக்கை நான் வந்துட்டு எந்த இடத்துல எங்கே தேவைப்படுதோ அந்த இடத்துல நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி யூஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ இது ஒரு சாதாரண வீடியோ கிடையாது. ஸோ டீப் லெவல் ட்ரைனிங்கில் நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அந்த ஸ்கில்ஸை ஓகே நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி மறுபடியும் சொல்கிறேன், ஒவ்வொரு வீடியோவும் இதை ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்க ரிப்பீட்டடாக. ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரியை பார்த்தா மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்பெக்ட் பண்ணணும், லீடர்ஸ் ஆகிய உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணணும். அதுக்காக தான் நான் இவ்வளோ தான் பேசிகிட்டு இருக்கேன். நமக்கு ரெஸ்பெக்ட்ன்றதே இருக்க மாட்டேது. ஏன் நம்ம ஏன் உண்மையை சொல்லி கூப்பிட மாட்டேன்றோம்? உண்மையை சொல்லி 10 பேரை கூப்பிட்டு ஒருத்தர் வந்தால் கூட போதும் நான் சொல்கிறேன். ஓகே, உண்மையை சொல்லாமல் 10 பேரை கூப்பிட்டு 10 பேரில் 7 பேர் 10 பேருக்கு 10 பேர் வந்தாலும் ஒரு யூஸும் கிடையாது. டியர் லீடர்ஸ், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஸோ அதை உடச்சி டேரெக்டாக பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணி எப்படி வந்துட்டு இன்வைட் பண்ணலாம் அப்படின்ற விஷயத்துக்கான ஒரு 6 டெக்னிக். ஓகே, ஸோ டியர் லீடர்ஸ், இதில் ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓகே அவங்களுடைய ப்ராப்ளம் என்ன அப்படின்றத கேட்கணும். நீங்கள் எப்போவுமே நீங்கள் பிஸ்னஸ் அப்ரோச் பண்ணுறப்ப ஓகே நீங்கள் வந்துட்டு மக்கள்கிட்ட பேசுகிறப்ப நீங்கள் என்ன காரணத்துக்காக இந்த ஒரு பார்ட் டைம் ஓகே அவங்க வந்திருக்கிற காரணம் ஒர்க்காக இருக்கட்டும், ஜாப்ன்ற மைண்ட் செட்டாக இருக்கட்டும், அதை உடச்சி விட்டு தான் நம்ம கூப்பிடணும் அப்படின்றத ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ என்ன ரீசனுக்காக இந்த ஒரு ஒர்க்கு உங்களுக்கு தேவைப்படுது, அல்லது நீங்கள் இது வந்துட்டு ஜாபாக என்ன அப்படின்ற விஷயத்தை நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா? ஓகே, ஃபஸ்ட்டு அதுக்கு வந்து அவங்க ஒரு காரணம் சொல்லுவாங்க, அதை பொறுமையாக நம்ம கேட்கணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ ஆஸ் யூஷுவல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து இந்த மாதிரி வேணும் அந்த மாதிரி வேணும் வாட் எவர் இட் இஸ், எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்துட்டு சேலஞ்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்த கொஸ்டின் டேரெக்டாக நீங்கள் என்ன கேட்கணும் அப்படின்னா, இதை நீங்கள் ஜாப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொடுத்தா தான் பண்ணுவீங்களா சார், இல்லை பிஸ்னஸ்ன்ற ஒரு விஷயத்தை கொடுத்தாலும் பண்ணுவீங்களா? ரொம்ப முக்கியமான கொஸ்டின். ஓகே, நான் ஸ்லைடில் போடல, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ அப்போ அந்த இடத்துல இதில் நம்ம இந்த செகண்ட் விஷயத்தை சொல்லியே அவங்கள வந்துட்டு கட் பண்ணிடணும். ஜாபுன்ற மைண்ட் செட்லேருந்து இது உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஜாபு தான் வேணும், ஃபிக்ஸ்டு சேலரி தான் வேணும். ஓகே, ஜாபுக்கு போனால் நீங்கள் என்ன வேலை செய்வீங்களோ அதே வேலையை இந்த பிஸ்னஸில் பண்ணால் அதை விட பல மடங்கு, அதை விட நல்ல ஒரு ஓகே ஏர்னிங் பொட்டன்ஷியல் இதில் இருக்குது அப்படின்னா அதை கற்றுக் கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்களா? ரொம்ப சிம்பிளான 2 கொஸ்டின் தான் எடுத்த உடனே பேசுகிறப்ப. ஓகே, ஸோ டியர் லீடர், இந்த விஷயத்தை நீங்கள் இப்படி கேட்குறப்ப அதுலேயே நீங்கள் அன்வான்டாக இருக்கக்கூடிய ஆட்களை கட் பண்ணிடலாம். சார் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கால் பண்ணி பேசுகிறேன், அல்லது இவ்வளோ கஷ்டப்பட்டு நேரில் போய் ஃபீல்டில் பார்க்குறேன். ஓகே, ஸோ நிறைய தப்பாக எடுத்துக்காதீங்க. ஓகே, நிறைய கலைகள் நமக்கு தேவையில்லை, உண்மையான சிங்கங்கள் தான் நமக்கு தேவை. சரிங்களா? ஸோ சிங்கத்துக்கு என்றைக்குமே வேல்யூ அதிகம். நீங்கள் 2 பேர் பார்த்தாலும் தரமான சிங்கங்களாக பார்த்தீங்கன்னா அந்த சிங்கம் தான் ஓகே உங்களுடைய நெட்வொர்க்கில் மிகப்பெரிய ஒரு
பொட்டன்ஷியலாக க்ரியேட் பண்ணக்கூடிய லீடர்ஸாக க்ரியேட் ஆவாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை நீங்கள் பிஸ்னஸ் மைண்ட் செட்டில் இருக்க அவங்களை டேரெக்டாக ஷார்ட் பண்ணணும் ஸ்டார்டிங்கில். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ ஆஸ்க் தியர் ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு அவங்களுடைய தேவைகளை நம்ம வந்துட்டு கேட்கணும், அந்த பிரச்சனைன்றதை கேட்கணும். ரெண்டாவது அவங்களுடைய நீடை கேட்கணும், எதுக்காக இந்த பிஸ்னஸ் அவங்க வந்துட்டு பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ரோச்சிங்கன்னா அவங்களுக்கு ஒரு விஷயம் ஷேர் பண்ண இல்லையா அப்போ. ஸோ அப்போ ஸ்டார்டிங்கில் பேசுகிறப்பவே முதல் விஷயம் நீங்கள் கேட்குறப்பவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஜாபுக்கு போய் அந்த விஷயத்தை பண்ணுவீங்களா, அல்லது ஒரு பிஸ்னஸ் மூலமாகவும் நீங்கள் இதை பண்ணுவீங்களா? ஒரு பிஸ்னஸை வந்துட்டு எப்படி பண்ணணுன்றதை சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்களா? இல்லை சார் நான் பண்ண மாட்டேன், எனக்கு செட் ஆகாது, ஓகே தேங்க்யூ சார் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தால பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஓகே, அவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. அன்னோன் ப்ராஸ்பெக்டிங்கில் நான் இந்த விஷயத்தை ஷேர் பண்ணுறேன். நோனுன்னா அவங்களுடைய ப்ராப்ளம் நீடை கேட்டு வேறு மாதிரி கொஞ்சம் மாற்றி சொல்லணும், அவ்வளோதான் கான்செப்ட்டு. ரெண்டாவது அந்த நீடை கேட்கணும். மேக்ஸிமம் நீங்கள் நான் இது பிஸ்னஸாக இல்லை என்ன அப்படின்றத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் எதுக்காக இது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம். ரெண்டாவது நீடு அப்படின்னா பிரச்சனை வேறு, நீடு வேறு, இந்த ரெண்டு டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ரெண்டாவது உங்களுக்கு எந்த தேவைக்காக நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு ஏதாச்சும் பெயின் இருக்கா அப்படின்னு கேட்கலாம். ஒரு சிலர் சொல்லுவாங்க, ஒரு சிலர் சொல்ல மாட்டாங்க. சொல்லாதவங்களை விட்டுருங்க, அதுக்கப்புறம் நீடுக்கு போயிடுங்க. சரியா? ஸோ அப்போ அந்த இடத்துல உங்களுக்கு என்ன நீடு இருக்குது சார் அப்படின்னு சொல்லி கேட்டு இந்த மாதிரி சம்திங் அவங்க சொல்லுவாங்க. அதை கேட்டுட்டு நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கலாம், அவ்வளோதான். அந்த தெரிஞ்சு வச்சுக்கிற விஷயத்தை 4th ஸ்டெப்பில் நம்ம அப்ளை பண்ணுவோம். ஓகே, எப்படின்றத நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃப் இருக்காங்க, நான் வந்துட்டு ஃபினான்ஷியலாக வந்துட்டு இண்டிபெண்டன்ட் ஆகணும், என்னுடைய ஹஸ்பண்டை டிபெண்ட் பண்ணாமல் இருக்கணும் அப்படி சொல்லி ஒரு நீடு அவங்க சொல்கிறாங்க. அது அவங்களுக்கு பெயினாகவும் இருக்குது. நான் சொல்கிறது புரியுதா? ப்ராப்ளமும் அதுதான், அவங்களுக்கு தேவையும் அதுதான். அது போக ஒரு இன்கம் தேவை, இந்த ரெண்டுமே அவங்களுக்கு தேவை இருக்குது. 3வது பாயிண்ட்டு பிஸ்னஸ் கண்டென்ட். ஓகே, நீங்கள் பெரிய அளவில் முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணிகிட்டு இருக்க இந்த ஒரு உலகத்தில் எந்த தொழிலை ஸ்டார்ட் பண்ணாலும் ஸ்டார்டிங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் வேலைக்கு போய் தான் நீங்கள் பண்ணுவீங்களா, அல்லது ஓகே நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தாலும் பண்ணுவீங்களா அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்போம். ஒருவேளை அங்கே சொல்லனா ஃபஸ்ட்டு அவங்களுடைய பிரச்சனையும் நீடையும் கேட்டுட்டு, ஓகே மேடம் இப்போ உங்கள் பிரச்சனைக்கான சொல்யூஷன் உங்களுக்கு ஒரு ஜாப் கிடச்சி சேலரி கிடச்சா தான் நீங்கள் பண்ணுவீங்களா, இல்லை ஒரு பிஸ்னஸ் கிடச்சா அதன் மூலமாக உங்களுக்கு கிடைச்சாலும் நீங்கள் பண்ணுவீங்களா, அதன் மூலமாக நீங்கள் டெவலப் ஆகிறதுக்கான ஒரு சோர்ஸ் கிடைக்கிது அப்படின்னாலும் நீங்கள் பண்ணுவீங்களா? ஒரே கேள்வி தான், ஷார்ப்பான கொஸ்டின், அவ்வளோதான். கண்டிப்பாக சார் பிஸ்னஸ் கிடைச்சாலும் பண்ணுவேன், ஆனால் பிஸ்னஸ் பற்றி எனக்கு ஐடியா இல்லையே அப்படின்னு எதை சொன்னாலும் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தா நீங்கள் பண்ணுவீங்களா, சொல்லிக் கொடுத்து பண்ணால் பண்ணுவீங்களா? இந்த 2 கொஸ்டின் நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பேசுகிறப்ப இதை அப்ளை பண்ணுங்கள் தயவு செஞ்சு. ஓகே, இது வந்துட்டு ஒரு பிஸ்னஸ்ங்க. பெரிய அளவில் முதலீடு போட்டு ஸ்டார்ட் பண்ணி லாஸ் ஆகிட்டு இருக்க இந்த உலகத்தில் ஓகே, சின்ன ஒரு அமௌண்ட்டில் ஒரு 5000 ஒரு 10,000 ஸ்டார்ட் பண்ணி நீங்கள் மாதம் நினைக்கிற இன்கமை எடுக்கிறதுக்கு ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்கள் வந்துட்டு இது நல்லா இருக்கும், இது அப்படி இருக்கும், இப்படி இருக்குன்னு சொல்லக்கூடாது. அவங்ககிட்ட கேட்கணும், டியர் லீடர்ஸ். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க ஷேர் பண்ணுவாங்க, கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார், ஆனால் என்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இல்லையே. ஓகே, ஸோ இப்போ அந்த இடத்துல அப்ஜெக்ஷன் வருது. இன்விடேஷன் அப்ஜெக்ஷன் ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். அந்த வீடியோவில் இதுக்கான கிளாரிட்டி உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அவங்க வந்துட்டு மறுக்கிறாங்க, அந்த இடத்துல நீங்கள் அதை கிளாரிட்டி பண்ணுங்கள். சார் இன்னொருத்தர் வந்துட்டு எஸ் சொல்கிறாங்க, எஸ் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் சார் 100% அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இது அப்படின்றத நீங்கள் சொல்லிவிடுங்க. நீங்கள் டீப்பாக கம்பெனி ப்ராடக்ட் இருக்குது எதுவுமே சொல்லணுன்ற அவசியம் இல்லை. இது பிஸ்னஸ் அப்படின்றத அவங்களுக்கு சொன்னால் போதும். இதில் பணம் அப்படின்ற விஷயம் இருக்குன்றது அவங்களுக்கு மைண்டில் விதைச்சா போதும். தட் இஸ் எனஃப். ஓகே டியர் லீடர்ஸ், ஸோ இது பிஸ்னஸ்க்கான கண்டென்ட் இவ்வளோ தான். நீங்கள் பிஸ்னஸ் கண்டென்ட்ன்ற ஒரு பாயிண்ட்டை பார்த்தோன்னே நிறைய நினச்சிருக்கலாம், அவ்வளோதான் தேவை கிடையாது. அதுக்கு மேலே தேவைப்பட்டு கேட்குறாங்க அப்படின்னா என்ன மாதிரி கம்பெனி, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, இந்த மாதிரி சம்திங் இந்த ஒரு பிளேஸில் இருக்குது, இதை பற்றி டீட்டெயிலாக உங்களுக்கு எல்லாமே ஓகே ஆன்லைனில் ஒரு மீட்டிங்கில் கண்டக்ட் பண்ணி வந்துட்டு கொடுப்பாங்க. அதில் நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றத நீங்கள் அப்டேட் பண்ணிடலாம். 4வது பாயிண்ட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, ஸோ இந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபுடைய அந்த நீடு ப்ராப்ளம் நீங்கள் கேட்டிங்களே, அதை அப்படியே இங்கே கொண்டு வரணும். மேடம் உங்களை மாதிரி என்னுடைய டீமில் ஓகே பெனிஃபிட், அதாவது என்னென்னா பெனிஃபிட்னா என்னென்னா அவங்க என்ன நீடு பெயினை எதிர்பார்க்குறாங்களோ ஆல்ரெடி உங்கள் டீமில் ஃபினான்ஷியலாக இண்டிபெண்ட்டாக எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல் செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக ஒர்க் பண்ணுற உமன்ஸ் நிறைய வந்துட்டு இந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்களும் அந்த மாதிரி சக்ஸஸ் பண்ணால் எப்படி இருக்கும்? ஓகே, இந்த விஷயத்த அவங்ககிட்ட நீங்கள் சொல்லிவிட்டு கேட்கணும். இப்போ நான் எப்படி சொல்கிறேனோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு சொல்லணும், இந்த மாதிரி எங்கள் டீமில் சக்ஸஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்தால் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக சூப்பராக இருக்கும் சார், யார் சார் வேணாம்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்த பாயிண்ட்டு ரிசல்ட்டு. ஓகே, நீங்களும் உங்களுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்குற அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம், இண்டிபெண்ட் உமனாக இருக்கும்னு நினைக்கிற அந்த ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் உண்மையிலையுமே கிடச்சா எப்படி இருக்கும் அப்படின்ற அந்த ரிசல்ட்டை அவங்ககிட்ட வந்துட்டு நீங்கள் சொல்லணும். அவங்கள வந்துட்டு அதை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ரிசல்ட்டை வந்துட்டு ஃபீல் பண்ண வைக்கிறது தான் 5வது ஸ்டெப்புடைய 5வது டெக்னிக்குடைய மெயின் கான்செப்ட்டுங்க. ஸோ அப்போ அதை சொல்லிவிட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்கள அதை திங்க் பண்ண வைக்கணும். இது ஒரு கான்செப்ட். இது முடிச்சிட்டிங்களா? ஸோ அடுத்தது கண்டிப்பாக நல்லா இருக்கும் சார், சூப்பராக இருக்கும், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இப்போ
இதற்கான ஒரு மீட்டிங் அண்ட் ப்ரோக்ராம் தான் ஈவினிங் கண்டக்ட் பண்ணுறாங்க. உங்களோட வேல்யூவை நீங்கள் எப்போ விட்டு கொடுக்கக்கூடாது. ரொம்ப 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 முக்கியம் இந்த 6வது டெக்னிக்கு. இது டெக்னிக்கே ஒரு ஸ்டெப்னு சொல்லலாம். ஓகே, ஸோ டியர் லீடர், நிறைய பேர் மேடம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களா ஈவினிங் 6 மணிக்கு நீங்கள் வந்துட்டு மீட்டிங்க்கு வாங்க. ஹலோ, மொத்தமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 பேர் தான் தேவை. இன்றைக்கி நான் சூஸ் பண்ண போகிறது சீரியஸாக நீங்கள் இருக்கீங்கன்னா ஓகே, அந்த ஒரு ப்ரோக்ராமுக்கு நான் லிங்க் அனுப்புகிறேன். இல்லை அப்படின்னா நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகே, நம்ம மறுபடியும் ஃபர்தராக ஃப்யூச்சரில் பார்த்துக்கலாம். ஓப்பனாக இறங்கி அடிக்கணும். வேணான்னு அவங்க சொன்னாலும் நீங்கள் வருத்தப்படவே கூடாது. ஓகே, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 2 பேர்னாலும் 3 பேர்னாலும் இந்த மாதிரி சொல்லி நீங்கள் இன்வைட் பண்ணால் தட் இஸ் எனஃப். ஓகே டியர் லீடர், ஸோ அப்போ இந்த ஒரு உண்மைத்தன்மையும் நேர்மைத்தன்மையும் இருக்கிறப்ப டெஃபினெட்லி பிஸ்னஸில் பெருசாக சக்ஸஸ் பண்ண முடியும். நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியை மக்கள் ரெஸ்பெக்ட் பண்ணுவாங்க. இவங்க உண்மை தான் சொன்னாங்க, இந்த மாதிரி இருக்குன்றது ஆல்ரெடி சொல்லிட்டாங்க எனக்கு. அப்போ அதை தெரிஞ்சு வர்றப்ப அங்கே பார்க்குறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா கவனிப்பாங்க, என்னன்றதை தெரிஞ்சுக்குவாங்க ஆர்வமாக. ஓகே, ஸோ அப்போ அந்த இடத்துல அந்த ஏமாற்றம்ன்றது வராது. இந்த உலகத்தில் உங்களை ஏமாத்தினா உங்களுக்கு பிடிக்குமா? கரெக்டாக இல்லையா? அப்போ மற்ற பீப்புளை ஏமாத்தினா அவங்க எப்படிங்க அவங்க கூட பிஸ்னஸ்க்கு வருவாங்க? ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு உண்மை சொல்லி இவங்க கூட எப்படி நம்ம பிஸ்னஸ்க்கு போகிறது, அந்த எண்ணம் அவங்களுக்கு வருமா வரா? தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இன்விடேஷன் பண்ணுற நிறைய லீடர்ஸ்க்கு, அறியாமையில் இருக்கக்கூடிய அந்த லீடர்ஸ்க்கு இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம். ஸோ இதை பார்த்துட்டாச்சு இனிமேல் இன்விடேஷன் பண்ணுறப்ப இந்த ஒரு 6 பாயிண்டின் அடிப்படையில் உண்மையை சொல்லி இன்வைட் பண்ணணும். இதுக்கான விஷயத்தையும் நான் சொல்லி கொடுத்துட்டேன், எப்படி பேசணும் அப்படின்ற விஷயங்களுக்கான அந்த பாயிண்ட்டையும் சொல்லி அந்த கொஸ்டின்ஸையும் நான் ஷேர் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும் அப்படின்ற ஒரு பர்பஸ்க்காக ஓகே, ஸோ இந்த ஒரு வேல்யூபிளான விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறதுக்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ டியர் லீடர், ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, நம்மளுடைய இந்த ஒரு 6 விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓகே, ஒரு 6 டெக்னிக் நீங்கள் எழுதி இப்போ நான் சொன்ன விஷயங்கள் இந்த வீடியோ ரிப்பீட்டடாக பார்க்க தான் புரியும். டைரக்ட் பிஸ்னஸ் அப்ரோச், இது தெரிஞ்சவங்க தெரியாதவங்க யாராக இருந்தாலும் நீங்கள் இந்த மெத்தட் அப்ளை பண்ணலாம். நான் சொன்னது ஒரு சாம்பிள், ஒரு சில விஷயங்கள் நான் சொன்னது சாம்பிள். நீங்களாம் நிறைய இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணலாம் பல விதமான ஐடியாஸை. ஸோ மூளைக்கு கொஞ்சம் வேலை கொடுத்தோம்னா நிறைய க்ரியேட் பண்ண முடியும். டெஃபினெட்லி இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பி. ஸோ இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். எனிவே, இந்த ஒரு அப்ரோச்சிங்கில் மக்களை உண்மையை சொல்லி கூப்பிடுன்றதை மறுபடியும் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த விஷயத்தை நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு ஓகே பெரிய லெவலில் டெவலப் ஆகணும் அப்படின்னா நம்மளுடைய லீடர்ஸ் கம்யூனிட்டியில் இதுக்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீப்பாக நுணுக்கமாக ஷேர் பண்ணி கொடுக்குறாங்க. லெவல் 1லேருந்து 6 லெவல் ஆஃப் ட்ரைனிங்ஸ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அதற்கான விஷயங்கள் நீங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டு உண்மையிலேயுமே தனிப்பட்ட முறையில் பண்ணுறதுக்கு சேலஞ்ச் இருக்குது, இல்லை டீமில் சப்போர்ட் கிடைக்கல, அல்லது தனிப்பட்ட முறையில் நம்ம நிறைய இன்னும் கற்றுக்கணுன்ற ஒரு ஆர்வம் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள். எனிவே, இந்த வீடியோட எண்ணில் அப்கமிங் ட்ரைனிங்கான அப்டேட்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, தேவைப்படுறவங்க டெஃபினெட்லி அந்த ஒரு ட்ரைனிங் கனெக்ட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. இந்த ஒரு இன்விடேஷன் லெசன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் லெசன். கண்டிப்பாக நிறைய பேருக்கு நீங்கள் வந்து இதை கொடுங்க டெஃபினெட்லி. ஓகே, நிறைய பேர் இதை பார்த்து அவங்களுடைய அப்ரோச்சிங் மெத்தடை மாற்ற நெட்வொர்க் மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரி பாதுகாக்கப்படும். அடுத்த தலைமுறை வந்துட்டு நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே. டேக் கேர் டியர் லீடர்ஸ். ஹாய் டியர் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் லீடர்ஸ், உங்களோட நெட்வொர்க் ஜேர்னியில் உங்களுக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது, என்ன விஷயத்துக்காக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரியலாகவே நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கில் மிகப்பெரிய சக்ஸஸ் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? அதற்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு 10 ஸ்கில்லு கண்டிப்பாக தேவை. யாராக இருந்தாலும் கான்டாக்ட் லிஸ்ட் அண்ட் இன்விடேஷன், ப்ரெசன்டேஷன், அப்ஜெக்ஷன் ஹேண்ட்லிங், ஃபாலோ அப், சேல்ஸ் க்ளோசிங், டீம் டூப்ளிகேஷன், டீம் ஹேண்ட்லிங், டீம் ரிட்டர்னிங் அண்ட் லீடர்ஷிப்னு சொல்லக்கூடிய இந்த எல்லா ஸ்கில்லையும் ஒரு 1 வீக்கில் கற்றுக்கிட்டு உங்கள் லைஃப்பை ஒட்டுமொத்தமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் எப்படி இருக்கும்? ஸோ இதற்காக தான் அகம் லீடர்ஸ் கம்யூனிட்டி சார்பாக 1 வீக் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் எக்ஸ்ப்ளோர் அப்படின்ற ஒரு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஸோ இந்த டேட் வந்து பார்த்தீங்கன்னா 23/9/2024 to 29/9/2024. ஸோ மண்டே டு சண்டே மார்னிங் 5 to 7 AM. இதற்கான தியரி ப்ளஸ் ஆன்லைன் கிளாஸோட சேர்த்து ப்ராக்டிக்கலோட சேர்த்து 35 மணி நேரம் கிட்டத்தட்ட. இதற்கான காஸ்ட் 2,999. ஸோ லைஃப்பில் உண்மையிலுமே சக்ஸஸ் பண்ணணுன்ற ஒரு ஆர்வமும் வெறியும் இருந்தது அப்படின்னா இந்த ட்ரைனிங் நீங்கள் என்ரோல் பண்ணலாம். தேங்க்யூ டியர் லீடர்ஸ்.